சனி வந்து 7 சனி உங்களுக்கு லக்னத்துக்கு 12ஆம் இடம். அதுவும் உங்களுடைய நட்பு வீடு மீன ராசிக்கு வராரு. அங்க இருக்கக்கூடிய சனி பகவான் நீதிமான், கர்மகாரகன் கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல பலன் தான் குடுப்பாரு. என்னைக்கு சனி அங்க வராரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:35க்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள என்டர் ஆகுறாரு. ஸோ மீன ராசிக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? சனி என்ன குடுப்பாரு மேஷ ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா, கோச்சார அடிப்படையில சுப விரயங்கள குடுக்க தயாராயிட்டாரு. சுப விரயங்கள் நடத்தணும் அப்படின்னா என்ன? கல்யாணம் பண்ணணும், ஒரு வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும். எல்லா விஷயங்கள் தான் சுபகாரியங்கள். ஒரு தொழில் துவங்குறது இது எல்லாமே சுபகாரியங்களா வரும். ஸோ இதுக்கான செலவுகளுக்கு காசு வரும் அப்படின்னு தானே அர்த்தம். சுப செலவு அப்படின்னா, சுப செலவு செய்றதுக்கு நமக்கு வருமானம் வரணும்ல. ஸோ அப்ப வந்து சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து வருமானத்தையும் குடுத்து, அத சுப விரயமாவும் ஆக்கி குடுப்பார் அப்படின்றது தான் 7 சனி காலம் உங்களுக்கு செய்ய போகுது. பொதுவா 7 சனின்னோனே நீ வந்து பயந்துக்க வேண்டியதில்ல. வீண் அலைச்சல், போராட்டம், சிக்கல்கள் இதெல்லாம் வந்து பொதுவா நம்ம சொல்லக்கூடியது தான். சிலருக்கு வந்து உடல் உபாதைகள், சிறைவாசம் இந்த மாரி பல சிக்கல்கள், போராட்டங்கள் வந்து 7 சனி பொதுவா குடுக்கும். ஆனா, உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கூடுதலா அங்க சுபகிரக தொடர்புக்கு சனிக்கு கிடைச்சிட்டு இருக்கு. 2 1/2 ஆண்டுகளுக்குமே கிடைக்கும். 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்குன்னு இல்ல. தொடர்ச்சியா சனி வந்து 12ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், மீன ராசியில இருக்கிற வரைக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு யோகம்னே நான் சொல்லுவேன்.